2025-26 நடப்பு கல்வியாண்டில் அமிர்தா யூனிவர்சிட்டி கோயமுத்தூர் கேம்பஸில் அட்மிஷன் வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் அமிர்தா யூனிவர்சிட்டி கோயமுத்தூர் கேம்பஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்பை பற்றி நாங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 2 மற்றும் அதற்கு மேலே கிளப்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுடைய என்ஜினியரிங் எஜுகேஷன் ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், கண்டிப்பாக அமையுங்க. பொதுவாகவே இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலர் படிப்பை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அமிர்தா யூனிவர்சிட்டி கோயமுத்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற கிளப்ஸை இங்கே நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க, ரொம்ப ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கான கிளப்ஸ் தி மேத்தமெட்டிக்ஸ் கிளப்ஸ் ஆஃப் அமிர்தா. இந்தியன் கல்ச்சரை பற்றியும் ஹெரிட்டேஜை பற்றியும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஆர்யா கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கூல் லெவலில் இருந்தே நிறைய மாணவர்கள் ஃபிசிக்ஸ்லேயும் அஸ்ட்ரானமிலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு கிளப் அஸ்த்ரா கிளப். நிறைய மாணவர்கள் டான்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. +1 +2 வந்த பிறகு படிப்பில் அட்டென்ஷன் கொடுத்ததுனால அவங்களுடைய டான்ஸ் ஸ்கில்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த வகையில் அமிர்தா யூனிவர்சிட்டியில் டான்ஸ் கிளப் டான்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க, போத் இன் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸ். லிட்ரஸியில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு த லிட்ரஸி கிளப் வேரியஸ் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், மலையாளம் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க. அதே போல் எஸ்ஏஇ அமிர்தா கிளப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டொமைனில் எஸ்ஏஇ இந்தியாங்கிற பேரில் ரன் ஆகிட்டுருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற சில டெக்னாலஜிஸ் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு ஆட்டோமொபைல் துறையில் இந்த எஸ்ஏஇ இந்தியா நல்ல ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்ல குரல் வளம் இருக்குது, என்னால் நல்லா பாட முடியும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ராகசுதாங்கிற மியூசிக் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பிளான்ட்ஸ் லவர்ஸ் மற்றும் அனிமல் லவர்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தி நேச்சர் கிளப் ஆஃப் அமிர்தா அமைச்சு கொடுக்குதுங்க. சில மாணவர்கள் டிபேட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் ஆர்வமாக இருப்பாங்க, பப்ளிக் ஸ்பீச்சிங் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ஸ்கூல் லெவலில் பேச்சு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு டிபேட்டிங் கிளப் மார்தனி அப்படிங்கிற கிளப் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோஷியல் சர்வீஸில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ஆர் என்எஸ்எஸ் கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்குதுங்க. அதையும் தாண்டி பிளட் டொனேஷன், ஜாய் ஆஃப் கிவிங், இந்த ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கான சோஷியல் அவுட்ரீச் கிளப் ஒன்று ரெடியாக இருக்குங்க. இந்தியன் கல்ச்சரை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், டீப்பாக அனலைஸ் பண்ணணும், இதனுடைய ஹெரிட்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமிர்தாவோட கல்ச்சுரல் விங் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கான பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்குதுங்க. கர்நாடிக் மற்றும் கிளாசிக்கல் சிங்கிங்கில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், என்னோட ஸ்கில்ஸை இந்த டொமைனில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்பரேட்டாக கர்நாடிக் அண்ட் கிளாசிக்கல் விங் கிளப் ஆஃப் ராகசுதா தனியாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. சில மாணவர்கள் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு மொபைல் கேமரா கொடுத்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் கேமரா கொடுத்தாலும் சரி, பிக்சர்ஸை அருமையாக கேப்சர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாணவர்களுக்கு அமிர்தாவோட ஃபோட்டோகிராஃபி கிளப் ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. அதே போல் என்னுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பிஸ்னஸில் அட்டென்ஷன் கொடுக்கணும், நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் ஆக விரும்புகிறேன் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சம்பந்தமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தி எலைட் கிளப் ஆஃப் அமிர்தா ரெடியாக இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு டொமைன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த டொமைனில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்டெல் ஐஓடி கிளப் அமிர்தா கோயமுத்தூர் கேம்பஸில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளண்டட் டெக்னாலஜியை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி ட்ரைனிங் மற்றும் ஆக்டிவிட்டீஸை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங்,
ஃபிலிமை பற்றி நிறைய டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும், irrespective ஆஃப் லாங்குவேஜஸ் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமிர்தா டாக்கீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்தியன் கிளாசிக் மியூசிக்கல், தென் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஃபோக் ஆர்ட்ஸ், கிராஃப்ட், யோகா, இந்த டொமைனில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்பீக் மெக்கேங்கிற கிளப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் கிளப் கேட்டகரியில் சகாயான கிளப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதன் மூலமாக சில்ட்ரனுக்கும் எல்டர்லி பீப்புளுக்கும் எந்த மாதிரியான சர்வீசஸ் நம்ம கொடுக்கலாம் என்பதை பற்றியான ஆக்டிவிட்டீஸ் நடத்துறதுக்கு இந்த கிளப்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட ஒன் மோர் ஸ்பெஷலைசேஷன் டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு BRIG பிளாக் செயின் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் குரூப் ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்குதுங்க. நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமிர்தாவோட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பிளாட்ஃபார்மை ரெடியாக வச்சுருக்குங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் சைபர் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும், டிஜிட்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் சைபர் ரீச்சுங்கிற கிளப் ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கும், நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய ஹாபீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நாலேஜ் கனெக்ட்டுங்கிற கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உமன் கேண்டிடேட் சைபர் செக்யூரிட்டி டொமைனில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் என்ற வகையில் வைசிஸ்ங்கிற கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துட்ருக்குங்க. சில மாணவர்கள் ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதனுடைய பாசிட்டிவ் சைடையும் நெகட்டிவ் சைடையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அமிர்தாவில் டிபேட்டிங் சொசைட்டி ஒரு கிளப் இருக்குங்க. அதே போல் எமோஷனல் ஹெல்த்தும் சோஷியல் ஹெல்த்தும் வெல்னஸ் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெல்னஸ் கிளப் தனியாக ஒன்று இருக்குங்க. அதே போல் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இந்த பர்டிகுலர் டொமைனில் ஒரு பர்டிகுலர் டேலண்ட் இருக்குது, இதை நான் எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தி ஆர்ட் கிளப் ஆஃப் அமிர்தா ரெடியாக இருக்குங்க. ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங் துறைகளில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீம் மீடியாங்கிற கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்கும்போது அமிர்தாவில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கிளப் சாதனா கிளப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுங்கிற துறையில் நிறைய இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க த்ரூ தெர் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸை ரன் பண்ணுறதுக்கும், ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுக்கும், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட் எனர்ஜி அட் அமிர்தாங்கிற கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய ரிசர்ச் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்கும் மாடல் யுனைடெட் நேஷன் சொசைட்டி அமிர்தா கேம்பஸில் ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. இதுவரைக்கும் அமிர்தா கோயம்புத்தூர் கேம்பஸில் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இதில் எந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பாசிபிளாக இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2025 ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஏதாவது 2 மற்றும் அதற்கு மேற்கொண்டு கிளப்ஸில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஸ்கில்ஸையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற பட்சத்தில் அவங்களுடைய என்ஜினியரிங் எஜுகேஷன் மற்றும் அதனை சார்ந்த ஃபியூச்சர் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் engineering education.